அரிசி. அரிசி. ரொம்ப நன்றிம்மா. அரிசி இருந்தாங்கம்மா. மளிகை ஐட்டம்லாம் இருக்குல்ல. மல்லிகை. ரொம்ப நன்றிம்மா. பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. குழந்தைங்க கேட்டதை சொல்லிக்கிறேன். ஏசப்பா கூடவே இருக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஒரு டைம் வியாபாரத்துக்குன்னு வெளியே போனது, ஒரு அம்மா கிட்ட கெஞ்சி 10 ரூபா பின்னிச்சு வித்துட்டு இருந்தேன். அந்த அம்மா பார்த்து, ஏமா என்ன வியாபாரமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா 10 ரூபாய் வியாபாரம் தான் எங்களுக்கு. இந்த 3 10 ரூபாய் 4 தர 5 தர அப்படின்னு வித்ததுக்கு அந்த அம்மா பைய பார்த்துட்டு 50 ரூபா எடுத்து இதை வச்சுக்கோ, எனக்கு வந்து வேண்டாம் பொருளை பிரச்சனை. ஏக்கா எனக்கு சும்மா வேண்டாம், நீங்க 10 ரூபா பின்னி வாங்கிக்கோ. இல்லம்மா உன்னை பார்த்ததும் ஏசப்பா ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏசப்பா உனக்கு ஆசீர்வாதி இருக்கிறாரு, என்ன சொல்றாரு, அவர் துணையா இருக்கிறாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னது. அங்கேயே ஒரு ஆச்சரியத்தோட நான் அந்நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே எனக்கு வியாபாரம் பண்ணவும் முடியல. அப்படியே கை கால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி வந்து என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. நிஜமா ஏசப்பா என் கூட இருக்கிறாரா? எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. சோத்திரம் ஆண்டவரே. கஷ்டப்படுறவங்க கூட ஏசப்பா இருக்கிறாரு. அன்னைக்கு நல்லா வியாபாரம் ஆச்சு. சாயந்தரம் வந்ததும் ஸ்தோத்திரம் ஏசப்பாவே ஆண்டவரே என் கூட நீ துணையா இருப்பா, பிள்ளைங்களுக்கு நீதான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நாங்க எல்லா நேரமும் வேண்டிக்கிட்டு. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் உடனே நாங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம் நாங்க. ஆனா ஏசப்பா இப்போ நீங்க கூப்பிடும் பொழுதெல்லாம் கூட கூட இருப்பாரு. உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஆறுதல் சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாமே தருவார். என்ன நீங்க இந்த கஷ்டம் நீங்கிறோம், நீங்க சீக்கிரம் நல்லா வந்துருவீங்க. தைரியமா இருங்க. என்ன 2 3 பேர் கூட என்ன பார்த்தா அதான் சொன்னாங்க, ஏமா நீ ஏசப்பாவை கும்பிடியா? ஆமாம்மா நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோம், பைபிள் இருக்குது, நாங்க ஏசப்பாவை எப்பவும் கும்பிட்டு தான் இருக்கோம், ஏசப்பாவை மட்டும் நாங்க மனசார கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு சரி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி 2 3 பேர் என்னை பார்த்து அவங்களே கேட்டாங்க. நான் எதுவும் சொல்றது இல்ல, நம்ம வந்தா வியாபாரம் என்னமோ அதான் பார்ப்போம். அவங்க வந்து நம்மளை பார்த்து கேக்குறாங்க, ஏமா ஏசப்பாவை நீ கும்பிடுவியா அப்படின்னு சொன்னதுக்கு, சர்ச்சுக்கு போவியா? போயிருக்கா? ஏன் மேடம்? இல்ல பார்த்ததும் தெரியுது, பேச்சு வாக்கல பண்பு தெரியுது, அதான் கேட்டேன். சரி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு 2 3 டைம் சொன்னாங்க.